வாழ்வோம் வாழ்விப்போம். நினைச்சது அடைஞ்சிருக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை கிடையாது. யாருக்கு கிடைச்சிருக்கோம்னு சொன்னா, தன் மனதில் உள்ள பதிவுகளை படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார். படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால், இதுதான் நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி, அதையே நினைக்க தெரிந்தவர்களாக இருந்தால், அதையே சொல்லிக் கொண்டிருந்தால், அதுதான் நடக்கும். இது யாருக்கு நடக்கும்? மகான்களுக்கு மட்டும். மகான்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு நடப்பதில்லை. இப்போ நீங்களும் மகான் ஆகலாம். மனதை படியுங்கள். மனதை படியுங்கள், மகான் ஆவல. மனப்பாடம் வேண்டும். நன்றாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த வாழ்க்கை பயணம் என்பது, ஞான பயணம் என்பது வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணம் எதுவரை இருக்கும்? வாழ்க்கை பயணம் இறப்பு வரை இல்லையா? அப்ப ஞான பயணமும் இறப்பு வரை இருக்கும். பாதியில ஞானம் இல்ல. 5 வருஷம் இருந்தாங்க, 7 வருஷம் இருந்தாங்க, போதுங்க, இனிமேல் வேண்டாங்கன்னு சொல்லி ஞானத்தை விட்டு வெளியேறிட்டீங்கன்னா எல்லாம் நெட்டு போயிரும். ஏன்னா ஞானம் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பது. நீங்க சுத்தத்தை விட்டு வெளியே இருந்தா அசுத்தம் தானே. அப்ப அசுத்தத்தை தொட்டுட்டா சுத்தம் போயிரும் இல்லையா? சுத்தம் கெட்டுருமா இல்லையா? இது யாருக்கும் தெரியல. அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. அப்போ நீ எங்க போற? நல்லது உனக்கு பிடிக்கலன்னா நீ கெட்டவன். கெட்டவனுக்கு தான் நல்லது பிடிக்காது. உனக்கு நல்லது பிடிக்கலன்னு தோணிச்சோ சொல்லிட்டேன்னா நீ நல்லவன் இல்லை. சிம்பிளா சொல்ல, நீங்க யார்த்தையா போய் ஞானத்தை சொல்லுங்க, அதெல்லாம் நமக்கு ஆகாதுங்கன்னா அவங்க மூச்சு காற்று கூட உங்க மேல படக்கூடாது. அவ்வளவு மோசமானவர்களா இருப்பார். சிலவங்க இருப்பாங்க, நல்ல விஷயம் தான் தம்பி, எனக்கும் ஆசைதான், ஆனா முடியல தம்பி, முயற்சி பண்றேன். இப்ப இதெல்லாம் ஒரு அரை வேக்காடு. கொஞ்சம் நம்பலாம், கொஞ்சம் அவங்கள நம்ம அனுசரிச்சு போகலாம். ஐயோ அதெல்லாம் ஆகுமாப்பா, பொய் சொல்லாம எங்கேயா வாழ முடியும், எவையா வாழ்றான்னு சொல்லிட்டா அவன் கட்டுவிரியன். கிட்ட போகாதீங்க, கொத்திரும். ஏன்னா அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இல்லையா? வாயை திறந்த உடனே அவன் என்ன சொல்றான்? தப்பாதான் சொல்றான். நல்லதை காது கொடுத்து கேட்க மாட்டான்னாலே அவன் நல்லவன் இல்லை. நீங்க இந்த செக்கே வைக்கலாம். யாரை சந்தித்தாலும் முதல் நல்ல விஷயத்தை சொல்லுங்க. அது அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க, கிரகிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒத்து போகிறார்கள் பாருங்க. அந்த பெர்சன்டேஜுக்கு தக்க அவங்கள்ட்ட நீங்க பயனுங்க பரிமாறு. அங்கே தெரியும் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்க, டேய் நேத்து நான் ஒரு உபதேசம் கேட்க போயிருந்தேன்டா. சும்மா ஃப்ரீயா சொல்லுங்க, ஒரு உபதேசம் கேட்க போயிருந்தேன்டா. லூச, என்ன உபதேசம்? என்ன வயசு என்னாச்சு? எங்க தாத்தா தான் போறாரு டெய்லி சாயங்காலம், ஆனா கோயிலுக்கு போற உபதேசங்கிறாரு. நீ தாத்தா ஆயிட்டியா? இன்னும் ஒரு ஒன்ன கூட உனக்கு மடக்க முடியல. உனக்கு எதுக்கிட்ட இதெல்லாம்? வா வா, நம்ம பார்க்கு போலாம், பீச்சு போலாம். முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் இந்த சப்ஜெக்டே தொடக்கூடாது. அவன் உள்ள வாங்கவே இல்லை. இப்ப இதுக்கு மறுதளிக்கிறான், மாற்றமா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நெகட்டிவ் நெகட்டிவ் செக்ஷன். அப்ப அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்க வீட்லயே நீங்க பார்க்கலாம். அப்பா அம்மா நமக்கு உதவுவாங்களா, உதவ மாட்டாங்க. பணம் கொடுத்து உதவுறது, படிக்க வைக்கிறது, மேல வைக்க, அதுவும் அல்ல. அது அவங்க ஆசைக்கு. என் பையன் வீணா போயிட்டான்னு சொந்தக்காரன் சொல்லக்கூடாதுன்னே உங்களை படிக்க வைப்பாங்க. என் பையன் டாக்டர், என் பையன் இன்ஜினியர்னு நான் 4 பேர்ட்ட பெருமையா பேச வேண்டாமாடா? தப்பு இல்ல. ஆனா பையங்கிறது யாரு? உணர்வு உள்ளவன், உணர்ச்சி உள்ளவன், கர்மாவை கொண்டு வந்தவன். அவன் ஒண்ணும் கடைசல் கட்ட இல்ல நீ கடைஞ்சு எடுக்கிறதுக்கு. அந்த அறிவே இல்லையே அப்பா அம்மாக்கோ, அண்ணன் தம்பிக்கோ, உறவுகாரர்களுக்கோ அந்த அறிவே இல்ல. மரக்கட்டைய கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு கடைசல் பண்ணி டிசைன் பண்ற மாதிரி அல்ல மனுஷன். அததான் அன்னைக்கே பெரியவங்களே சொல்லுவாங்க, பொம்பளைகளை எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஒரு பொருள் மாதிரி நினைத்தார். இட்ஸ் ராங். ஞானம் இல்லாத இடத்தில் தான் இது கையாளப்படும். அப்ப அங்க அவங்களுக்கு ஞானமே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். அவன் என்ன வேதம் சொன்னாலும், மந்திரம் பேசினாலும் அங்க என்ன பறி போய் விட்டது? ஞானம் பறி போய் விட்டது. எப்படி ஞானம் இல்லைன்னு சொல்லுது? ஆண் பெண்களை என்ன பண்ண தெரியல,
மதிக்க தெரியவில்லை. ஆண் பெண்ணனே வேண்டாம், உருவம் எடுத்திருந்தால், உயிரோடு இருந்தால் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு தனி கர்மா இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறது, அவளுக்கும் ஆசை இருக்குது. ஒன்ன மாதிரி தானே, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு தராளுன்னா அந்த சுவையில அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சமைச்சு தர முடியும். இல்ல உப்பை எடுக்கும் போதே ஐயோ அது கூடிருமே, அவங்களுக்கு இவ்வளவு பிடிக்காத, இன்னைக்கு இதை கொடுக்க கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த கணிப்பு எல்லாம் வச்சுதானே சமைக்கிறாங்க, சும்மா சமைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாலே திங்க் பண்றாங்க, இன்னைக்கு என்ன கொடுக்கலாம், என்ன இருக்குது, என்ன பண்ணலாம். எவ்வளவு புத்திசாலித்தனம். அதனால பொம்பளைக்கு பின் புத்திம்பாங்க. உடனே நம்மால் என்ன பண்ணுவான், பின்னால கிடக்கு, பின்னால் வருவதை சொல்லக்கூடியவர். உனக்கு பின்னால நடக்க போறது, நடந்ததே இல்லை. பின்புத்தி என்பது உனக்கு பிற்காலத்தில் நடக்கக்கூடியதே சொல்லக்கூடியது. வரக்கூடிய காலங்களை நடக்கக்கூடிய இங்கேயும் யூகிச்சிருவாங்க. வீட்டுக்காரன் பேசும்போதே அது கேட்கும் போதே அந்த கண்ணு அப்படி வாயை பார்க்கும், கண்ணை பார்க்கும், உடம்பு சினத்தையை பார்க்கும், முடிவு பண்ணிடுவாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க அவ்வளவு நேரமா? ஒரே கேள்விதான், முடிஞ்சுட்டு போச்சு. ஒரே கேள்வி, வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ பொம்பளை என்ன சாதாரணமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வித்தியாசம் நினைச்சா இட்ஸ் ராங். ஏன்னா போன ஜென்மாலும் ஆம்பளையா இருந்திருப்பா, நீ ஒரு பொம்பளையா கூட இருந்திருப்ப. அப்ப இந்த ஒரு ஆண் பெண் பாலினங்கள் எல்லாம் கர்மா அப்படி வாய்த்ததுதான்.